நாளைக்கு அவளுக்கு கல்யாணமா, எங்களை எப்படின்னா சேர்த்து வைங்க. உங்க 2 பேரும் போட்டோ இல்ல வேணா சேர்த்து வைக்கிறேன், நேர்லலாம் சேர்த்து வைக்க முடியாது. யாரு போலீஸ் கேஸ் நாளையிறது? அப்புறம் நீங்க சாப்பிட இதுதான் மச்சான் பேசிக்கலாம். மச்சான் நாளைக்கு பொண்ணை தூக்கிடலாம்டா. என்னடா உங்க அக்கா பொண்ணை தூக்குற மாதிரி பேசுனுங்கிற? கல்யாணம் பொண்ணுடா, அவளை அசால்ட்டெல்லாம் தூக்க முடியாது. ஏய் நானே உன்னை சாவ வச்சிருக்கேன், வைடாத. யாரா மாப்பிள்ள? அவன் போட்டோ இருந்தா காமி பாக்கலாம். இவன் தான் உங்க கேப்ல வந்த மாப்பிள்ளையா? ஆளு பார்க்க சாதுவா தாங்கிறான். சாப்பாடு எங்க ஓரமான இல்லப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவனே விட்டுருவான் போலயே. டேய் அவன் பவுன்சர்ரா. பவுன்சரா? மண்டையை கொளுத்தி விட்டா கோஸ்ட் ரைடர் மாதிரியே இருப்பான் போல, இவனை போய் பவுன்சர்ன்ற. டேய் இவனை பார்க்க புதுசு புதுசா கவுண்டர் பிறந்துனே இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. பொண்ணு தூக்க பட்டுன்னு ஒரு பிளானை போட்டா தூக்கிடலாம். சரிடா பிளான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இதாண்டா பிளான். நாளைக்கு வேசி சட்டியோட கோயிலுக்கு வந்துரு, பொண்ணை தூக்குறோம். கல்யாணமே முடிஞ்சிச்சு. அவ புள்ள கல்யாணத்துக்கு வருவானுங்க போல. என்ன மச்சான் பொண்ணு தூக்கலாமா? இதுக்கப்புறம் வாசல்ல இருக்கிற செருப்பு தானே தூக்க முடியும், பொண்ணெல்லாம் தூக்க முடியாதுடா. என்ன மச்சான் கல்யாணமே முடிஞ்சிச்சுடா. என்ன சும்மா விட்டு தான் ஒண்ணு செத்துருப்பா, இல்லைன்னா அவன் இல்லைன்னு நினைச்சாது வாழ்ந்துருப்பா. அழுவுற குழந்தைகிட்ட கிளிகிளிப்பு குத்தி ஏமாத்துற மாதிரி பொண்ணை தூக்குற நம்பிக்கை குத்தி இப்படி ஏமாத்தினீங்களேடா. எங்கடா அவன்? மச்சான் நாங்களே வேலை கிடைக்காம கேட்டரிங் பண்ணுறேன்டா. மூர்த்தி என்ன திடீர்னு காலைல போனை போட்டு 2 கேட்டரிங் இது போங்கடான்னாரா. அதான் மச்சான் போயிட்டோம். இவனடா இங்க இருந்து வரான்? அவனை இங்க போட்டாரு மச்சான். டிஃபனா 250 ரூபா. மச்சான் வர முடியாம போயிடுச்சு, தப்பா நினைச்சிக்காத. ஏதோ என்னால முடிஞ்சதுடா. யாருக்கும் தெரியாம ஓரமா போய் சாப்பிடுங்கடா. மச்சான் அப்ப பொண்ணை தூக்க முடியாதா? பொண்ணெல்லாம் தூக்க முடியாது. பொங்கலோட ஆனா தூக்கின்னு வரேன். ரூம்ல உட்காந்து சாப்பிடலாம். இப்ப போங்க. அதான் பொங்கலோட எத்தனை வரான்டால, வாடா போலாம்.